இப்படி போனீங்கன்னா அவங்க இப்படி போவாங்க. இந்த 7ல் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தான் ஃபேவராக இருக்கும். 2ஆம் தேதி எண்காரங்களை மணக்கலாம். இவங்களை தவிர வேறு யாரை மணந்தாலும் என்ன சொல்கிறது, திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சர்க்கஸ் மூலம் தான் இருக்கும். எல்லா வீட்லையும் அப்படி போனால் இப்படி போகக்கூடிய நம்பரில் 7க்கு அடுத்தது வந்து அதோட உச்சபட்சமாக இருக்கிற 8 தான். நீங்கள் 8ல் பிறந்தவங்க நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. அந்த உலகத்தை சீர்திருத்துறதுக்காகவும் புதுசான சமுதாயத்தை தீர்திருத்துக்காகவும் நன்மை செய்வதற்குமாக பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதாவது எனக்கு பெரிய டாக்டரே படிச்சிருந்தாலும் இந்த எண்ணில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை என்னென்னா திருப்தி இன்மைன்றாங்க. ஒரு அடுத்ததாக மேட்டூர் செல்வமணி ஐயா அவர்கள் ஒரு சிறு உரையாற்றுவார். ஆக்சுவலாக பிளானே கிடையாது பேசணும்னு சொல்லி ஐயா கேட்டதுனால ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவ கருத்துக்களை மட்டும்தான் நான் இங்கேயும் ஷேர் பண்ணுவேன். வித்தவுட் தியரி நாலேஜ் வந்து என்ன சொல்கிறது, நான் இங்கேயும் பெருசாக ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மலர் மருந்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜோதிடம், அதில் நாடி ஜோதிடம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருடங்களாக என்னோடய பர்சனல் யூஸ்க்காகவும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்காக மட்டும் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் பண்ணுறதில்ல. ஒன்லி ஃபார் மை என்னுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய தேடுதலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் அந்த நியூமராலஜி அப்படின்றது. ஸோ அந்த நியூமராலஜி பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டி நம்ம என்னோட கிடைக்கிறதுல கொஞ்சம் சின்னதாக சிம்பிளாக சொல்லித்தரேன். எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தெரியும். இந்த நியூமராலஜி வந்து நம்ம பயன்படுத்துகிறது என்னென்னா நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் என்ன ஃபேவரான நம்பரோ அந்த நம்பரில் தான் பேர் வைப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக், எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான். ஒன்று பிறந்த தேதியில் பேர் வைக்கணும். பிறந்த தேதி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர்ஸ் சொல்லும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 1லேருந்து 9க்குள்ளே சின்ன சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகுந்தவங்களாக இருப்பாங்க. யாரு கூட அவங்களை சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க. அதாவது 1, 10, 19, 28 அப்படின் போது இந்த நேச்சுரல் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா சூரியன் அப்படின் போது சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் வரும். அதனால் சூரியன் மெயின் அப்படின்றதுனால எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் வெளிப்படையாக இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா தங்காது, ஓப்பனாகவே பேசிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருப்பாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் கூட இணங்கி போகிறதுல சிரமமாக இருக்கும். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்க 10, 19, 28 இதில் வந்து பார்த்திங்கன்னா 28க்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தினுடைய கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அதில் பார்த்திங்கன்னா உங்கள் கண் கண்ணாடி ஈஸியாக சின்ன வயசுலேயே போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகை குணம் உண்டு, யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ, அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருப்பாங்க. அந்த சிந்தனை குறைச்சிட்டா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ரெண்டாவது அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து குறைவாக இருக்கக்கூட, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க இவங்களை வந்து யாரை நம்பணும்னா இவங்க தன்னை தான் நம்பணும். தன்னை நம்பும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பாகவே ஒரு ஈகோ கிரியேட் ஆகும். அந்த ஈகோனால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் எண். இப்போ அந்த 1க்கு வந்து 1ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 10, 19, 28 பிறந்தவங்களுக்கு ஃபேவரான டேட் பார்த்திங்கன்னா 1 தான், மெயின் 1 தான். ஸோ இவங்க யார் கூட அதிகமாக நட்பாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நீ உங்கள் ஃபேமிலியிலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சுற்றி பார்த்தீங்கன்னா 1, 4, 8 எப்பவுமே ஒரு தொடர்பு கொண்டே இருக்கும். அதாவது 1ஆம் தேதி பிறந்தவங்க 4ஆம் தேதி 4, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த தேதி அல்லது கூட்டு எண் பெயரெண்ணில் வந்தால் கூட சரி. அடுத்து பார்த்திங்கன்னா 8 இவங்களோட எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று இவங்க அப்பாவாக இருந்தாங்கன்னா பிள்ளையாக இருப்பாங்க, 4, 8 ஒரு குழந்தைங்கள் பிறக்கும். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க மனைவியாக இருப்பாங்க. இவங்க நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்கள்லாம் வரும். இந்த நம்பரை தவிர பெரும்பாலான நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னா அப்படி ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு போயிடுவாங்க. அடுத்து 2ஆம் எண். 2ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்பிக்கை தான். அதாவது சூரியன்றிருந்து வரக்கூடிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா இவங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். ஒழிச்சு இவங்களுக்கு தன்னம்பிக்கை கூடாது. சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் முக்கியம். இப்போ நம்பிக்கைன்னா என்ன, பொதுவாகவே நம்பிக்கைன்றது எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி நம்பிக்கை தான் வாழ்க்கையோட அச்சாணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஒன்று கடவுளையோ அல்லது உங்களுக்கு ஒரு குருமார்கள் யாராவது ஒருத்தருப்பாங்க, அந்த குருமார்களையும் நீங்கள் நம்பணும். ஒரு கடவுளை நம்பணும், இல்லைன்னா குருமார்கள் நம்பணும். ஆனால் உங்களை நீங்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது. உங்களோட நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும், பிறர் மீது வைக்கிறது தான் நம்பிக்கைன்னு சொல்கிறோம். தன்னம்பிக்கைனா தன் மீது வைக்கிறது. சூரியனுக்கும் அந்த நேச்சர் இருக்கும். இந்த சந்திரன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் பிறர் மீது நம்பிக்கை வைக்கணும். இவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மெயினாக வந்து குழப்பம்தான், சந்தேகம்தான். அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக லூனாட்டிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒன்றை வந்து இருப்பதாக பயங்கரமாக கற்பனை, அந்த கற்பனையின் வசமாயிட்டிங்கன்னா நீங்கள் பைத்திய மாதிரி ஆயிடுவீங்க. கற்பனை வசப்படுத்துறவங்க யார் இருப்பாங்கன்னா அவங்க தான் கவிதைகளோ கதை கட்டுரை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுதுறவங்களா இருப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடியது ஒன்று தான் முதல்ல நம்பணும்.
ரெண்டாவது சந்தேகப்படக்கூடாது. இந்த ரெண்டோடைய மிகப்பெரிய ட்ராபேக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ட்ராபேக்கே இதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு யார் நல்ல நண்பர்கள் அமையணும் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தீங்க, 2ஆம் தேதி பிறந்தீங்க, இவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூமெண்ட்டாக இருப்பாங்க. அதேமாதிரி 1ல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. மிக முக்கியமான தேதிகளை நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யணும் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் மற்ற ஜோதிடத்தில் எல்லாத்தையும் பார்த்தாலுமே இந்த நம்பரை எண்ணிக்கையிலையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 7 தான் ஃபேவராக இருக்கும், 2ஆம் தேதியும் நல்லாயிருக்கும், 7 ஃபேவராக இருக்கும். மிக முக்கியமாக தவிர்க்கக்கூடிய தேதின்னு பார்த்திங்கன்னா 9, 8 இந்த 2 தேதி நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மிக முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 குருவான பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எனர்ஜி அதிகமாக இருப்பாங்க. உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது உழைச்சிட்டு இருப்பாங்க, யாருக்காவது உழைச்சிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த யாருக்காவது ஒருத்தர் உழைக்கிறோம் நம்ம என்ன அது பேர் சொல்லுவோம்? தியாகின்னு சொல்லுவோம். பொதுநலவாதி. பொதுநலம் யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்காக செஞ்சிங்கன்னா அது வேலை செய்யாது. சுயநலம் கருதாமல், தன்னலம் கருதாமல், பிறநலம் கருதி வேலை செய்யக்கூடிய இந்த 3 எண்ணில் பிறந்திருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மிக சின்ன வயசுலேயே பொறுப்பை எடுத்துக்கூறிய வருமோ ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க, ரொம்ப பாரம்பரியத்தை பாதுகாப்பாங்க, நாகரிகமான ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்குன்ற சொல்லுக்கு ஏற்ப நடக்கிறீங்க தான் இந்த 3 தேதி பிறந்தீங்க. இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இதே இந்த எண்ணினுடைய ஆதிக்கம் 3னுடைய பவர் கம்மியாக இருக்கிறீங்க. அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னா மிகப்பெரிய சோம்பேறியாக இருப்பாங்க. இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக சோம்பேறியாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 3ல் பிறந்தவங்களுக்கு காசு செலவழிச்சிருவாங்க. கடனாளியாக இருப்பாங்க. கடனாளியாக இருக்கிறது என்ன சொல்கிறது, தண்ணியில் காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவாங்க, வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட ட்ராபேக். அதேமாதிரி இல்லை யாரோ ஒருத்தருக்கு அடிமையாயிருவாங்க. இந்த அடிமைன்றது தான் நம்ம கவனிக்கணும். இந்த 3 பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒன்று ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ அடிமையாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் என்னென்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய முழுமையான திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாமல் ரொம்ப லோ லெவலில் என்னோட சுயத்தன்மையை வெளியே டம்மி ஆக்கிடும்னு சொல்கிறாங்க. இப்போ 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான டேட்டு 3 தான். 3ல் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி 9ல் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்த ஆப்ஷன் 5 தான். 6 மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். 6, 15, 24 இந்த மாதிரி மிக முக்கியமான தேதிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம ராகு சொல்லுவோம். அப்போ சூரியன் போல தான் இவங்களும் இருப்பாங்க. என்ன அந்த 4க்கு ஒரு பெரிய பிரச்சனைனா 4க்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த நாய் வாய் வச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே கை வச்சுருவாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட நீங்கள் எதுவும் பேசவே முடியாதுன்னு மாதிரி இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியுன்ற சிந்தனையில் எப்பவுமே இருப்பாங்க. 4ம் தெரிந்தவன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாமே தெரியும்னுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் புரட்சிகரமான கருத்துக்களை விரிகிறது. இவங்ககிட்ட அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜோதிடர்களாகட்டும் மருத்துவர்களாகட்டும் ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் இன்னொருத்தர் அட்வைஸ் கேட்குற நிலைமையில தான் அந்த 4 தேதியில் இருப்பாங்க. இந்த 4உடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் 4 வந்து முழுவதும் மனோசக்திக்கு உண்டான அற்புதமான நம்பரு. இவங்க பெரும்பாலும் ஜோசியம் வைத்தியம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால இவங்க பிரார்த்தனை பண்ணாவே குணமாயிரும். நிறைய பேர் இந்த ஹீலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4 கீழே தான் வருவாங்க. 4 பிறந்த தேதியோ கூட்டி எண்ணோ பெயரின்லேயே வருவங்க பார்த்திங்கன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் லைட்டாக மயக்கக்கூடிய நம்பர்னு சொல்கிறோம், மனதை மயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு சொல்லுவோம். 4க்கு வந்து ஃபேவர் பார்த்திங்கன்னா 1 தான். 1ஆம் தேதியிலே மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 4ல் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியன்றதுனால நீங்கள் இந்த தேதி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 8 வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய தேதின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 அற்புதமான மோகன சக்தி கொண்ட நம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது பிஸ்னஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக ஸ்பீடாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த உலக ஆயுத அறிவுன்ற பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் ஃபேமஸான ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 5 கீழே தான் வருவாங்க. ஏன்னா அந்த இன்ட்யூஷன் சொல்கிறீங்களா, நம்ம உள் உணர்வு தான் ஜோதிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேரியாக படித்து சொல்கிறதோட உள் உணர்வுலேருந்து சொல்லுவாங்க. அந்த உள் உணர்வு அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த 5க்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த புதன் சொல்லணும் இல்லைங்களா, அந்த புதனுக்கு உண்டான உள்ளுணர்வு மாதிரி மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த உள் உணர்வோடு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுக்கு தான் அதிகமாக இருக்கும், ராகுவுக்கு இருக்கும். ராகுவோட பார்த்திங்கன்னா இந்த 5ல் பிறந்தவங்களுக்கு நிறையா இருக்கும். நீங்கள் பெரும்பாலான ஜோதிடர்கள் பாருங்கள் புதன் பெயரில் இருப்பாங்க, அதாவது என்ன சொல்கிறது அவங்களுடைய பேரில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கும். கோபால், கிருஷ்ணன் இந்த மாதிரி எதையாவது நிச்சயமாக அவங்க பேரில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களோட பிறந்த தேதி நல்லா ஒரிஜினலாக சொன்னாங்க அப்படின்னா 5 சம்மந்தப்படாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தான் வந்து அந்த எல்லாருமே ஜோதிடம் சொல்லுவோம். பட் அவங்க சொல்கிற மாதிரி உள்ளுணர்வோட புகுந்து விளையாடுறது யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நம்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 வந்து பிஸ்னஸ் கொண்ட நம்பர்னு சொல்கிறோம். மற்றவங்களோட இவங்கள தான் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய நம்பர்னு சொல்கிறோம், வசியம் இருக்கக்கூடிய நம்பர். அதே மாதிரி 5க்கு வந்து எல்லா நம்பரும் ஓரளவுக்கு ஓகே தான், ஃப்ரெண்ட்லியாக மூமெண்ட்டாக நியூட்ரலைஸ் ஓடி போகிறோம். அவங்க இருக்கிற கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கூட்டம் அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இருக்கும். ஏன்னா 1லேருந்து 9 எழுதி பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் நம்பர் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் அப்படின்னா 5 தான் இருக்கும். அவங்க எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. என்ன அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா
புதுசு புதுசாக அதை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால பழசெல்லாம் உடச்சிட்டு வெளியே வருவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு புதுசு புதுசாக அதை கற்றுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடமாற்றம் இவங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு தான் போகணும். ரெண்டாவது அடுத்து 3 தூக்கம். இந்த 3லுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்பருடைய பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து நல்லா அதிகமாக இந்த நம்பரோட க்ரோத் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து 6 மீதி 5 நம்பரோட இந்த 6உடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மயக்கி விட்ரும். இருக்கிறதுலேயே இந்த ஜோதிடம், வைத்தியம் இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாற்றி மக்களை மயக்கி சம்பாதிக்க அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் 6க்குள்ளே தான் வரும். இந்த 6ல் பிறந்தவங்க 6 கூட்டு எண்ணாக இருந்தாலும் சரி, 6 பெயரில் வச்சாலும் சரி, இவங்கக்கிட்ட தான் போய் என்ன பண்ணுவாங்க, நான் பரிகாரத்துக்கு 50,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன்னு ஏமாற ஏரியாவை பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு கீழே தான் வராங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மயக்கக்கூடிய நம்பர்ன்றாங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையே இன்பம்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா தலைவர் தான், இவங்களை தவிர ஒரு யாருமே கிடையாது. மற்ற எல்லாமே உலக வாழ்க்கை துன்பம்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க யார் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறது எதுக்குடா, வாழ்கிறது சந்தோஷமாக சாப்பிட்றதுக்காகவும் நல்லா தூங்குறதுக்காகவும். அதாவது இந்த இவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த ஒரு 3 பிரச்சனை, 3 வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவோம். இந்த ஊன், உடை, உறக்கம், இந்த 3 தானே வாழ்க்கையில் தேவை, ஒரு மனிதனுக்கு தேவையான. அதாவது இந்த உலகத்தை லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்தவர்கள் சொல்கிறாங்க, லக்ஷ்மி புத்திரர்கள்னு சொல்கிறாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமானவர்கள். இதே சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து லக்ஷ்மி புத்திரர்கள் லக்ஸுரி தான். எதாக இருந்தாலும் சரி அவங்கள மாதிரி அனுபவிக்கிறது யாருமே கிடையாது. இது உணவாட்டம் எல்லாத்துலேயுமே அதாவது அத்தியாவசிய தேவைன்றதோட அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தலைவர் தான் இவங்க தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆதிக்கம் கீழ் குறைந்தவர்கள்ட்ட தான் மக்கள் போய் போலியான மந்திரவாதி ஆகட்டும், ஜோதிடராகட்டும், அல்லது நீங்கள் வேறு வைத்தியம் எதான் இந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி, இவங்க போய் பேசினானாவே இவங்கக்கிட்ட நீங்கள் காசை கொடுத்து தான் தீருவீங்க. மயங்கிட்டு கடைசியாக அந்த கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணு சொல்லுவாங்க, ஐயா அவங்கக்கிட்ட 30,000 கொடுத்தோம், 40,000 கொடுத்தோம், பரிகாரத்துக்கு கொடுத்தோம், ஜோசியம்பா கொடுத்தோன்னாங்க, ஏன் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதை தெரிலைங்க தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கையில் வராங்க. அடுத்தது 7 வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தீங்க, இந்த வாழ்க்கையில் சமூக சீர்திருத்தத்துக்காக பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் பேசவே முடியாது. ஏன்னா அப்படின்னா இவங்க ஒரு தனியாக ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. அதாவது வாதம் பிரதிவாதம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ எதிர்கட்சின்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் எதிர்ப்பான ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க. இந்த உலகத்திலேயே முற்று பெறாத ஆசையுடன் பிறந்த இச்சை அப்படின்றாங்களே, அந்த முற்று பெறாத ஆசையுடன் பிறந்தவர்கள் தான் அந்த 7ஆம் தேதி பிறந்தீங்க. கேதுவினோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால 7, 15, 16, 25 இந்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது வித்தியாசமான நபர்களாக இருப்பாங்க. நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனோட தனிமையை தான் விரும்புவாங்க, ஏகாந்த வசத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு இது இருந்தாலும் இவங்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றதுல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இல்லற வாழ்க்கை எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்கும், இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லற வாழ்க்கை வந்து இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீவிர அபிப்பிராயமான கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டே புதுசு புதுசாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்களாம் இப்படி போனீங்கன்னா அவங்க இப்படி போவாங்க. இந்த 7 பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தான் ஃபேவராக இருக்கும். 2ஆம் தேதி எண்காரங்களை மணக்கலாம். இவங்களை தவிர வேறு யாரை மணந்தாலும் என்ன சொல்கிறது, திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சர்க்கஸ் மூலம் தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு இல்லை. கொஞ்சம் பார்த்து இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நம்பரில் 7. அதுக்கடுத்து 8 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்பரு, சனியினுடைய ஆதிக்கம் அதிகமான நம்பரு. இவங்கக்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா எப்போவுமே இந்த உலகத்தையே சீர்திருத்த பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தனிப்பட்ட சுயநலமான ஒரு விஷயத்துக்கு இவங்க வேலை செய்யாது, இவங்களும் பொதுநலமான வாதிகள் தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே இப்படி போனால் இப்படி போகக்கூடிய நம்பரில் 7க்கு அடுத்தது வந்து அதோட உச்சபட்சமாக இருக்கிற 8 தான். நீங்கள் 8ல் பிறந்தவங்க நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தை சீர்திருத்தத்துக்காகவும் புதுசான சமுதாயத்தை தீர்திருத்துக்காகவும் நன்மை செய்வதற்குமாக பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதாவது எனக்கு நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போனால் கூட இந்த ரோடு இப்படி போட்டிருக்கணும், அப்படி போட்டிருக்கணும், இந்த மக்கள் அதாவது எதையாவது ஒன்று என்ன சொல்கிறது பொது வாழ்க்கைக்கு உண்டான நம்புறது. இல்லற வாழ்க்கையின் போது சிரமமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய டாக்டரே படிச்சிருந்தாலும் இந்த எண்ணில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை என்னென்னா திருப்தி இன்மைன்றாங்க. ஒரு திருப்தியான ஃபீல், ஒரு திருப்தின்றாங்க இல்லைங்களா, வாழ்க்கையில் ஒரு நிறைவு வந்து இருக்கவே இருக்காது. எப்பவுமே ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு மாதிரி ஒரு இந்த உலகத்திலே தனித்த நபர்களாக தெரிவாங்க. 8க்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பிறந்தீங்களோ 4ஆம் தேதி பிறந்தீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இந்த தேதி தான் 1 தான் உங்களுக்கு ஃபேவரான தேதி. அதேமாதிரி 1ல் என்ன சொல்கிறது 1ல் பிறந்தவங்களை மனதாலும் நல்லாயிருக்கும். இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷனாக அமைவாங்க. இவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருந்தாவே பிரச்சனை சரியாயிடும். ஆனால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களோட பிரச்சனையே தான். எதையாவது ஒன்று கருத்து தெரிவிக்கிறன்ற பேரில் ஆப்போசிட் கருத்து சொல்லி எதாவது பிரச்சனை உண்டாக்குறீங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அதாவது நீதிமான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, யாருக்குமே அவர் பிடிக்காத போனது காரணம்னா நீதி நியாயம் நேர்மையின்னு கொஞ்சம் ரொம்ப இருந்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் நம்ம மக்களுக்கு பிடிக்காது இல்லையா. அதனால தான் 8 10 எல்லாம் பயந்துப்பாங்க. சனீஸ்வரன் பகவானுக்கு எல்லாரும் பயந்து ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் உண்மையை பேசக்கூடியவர், நீதி தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர். அதனால தான் அவர் யாருக்கும் பிடிக்காது. அவர் ஏமாத்துறதுக்கு எல்லாம் தயாராக இருப்போம், எதையாவது ஒன்று பண்ணி ஏமாற்ற முயற்சி பண்ணுவோம். ஆனால் அவர்கிட்ட யாரும் தப்பிச்சு ஓட முடியாது. ஃபைனல் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ஃபைனல் எண்டு நம்பர், அழிக்கக்கூடிய நம்பர்னு சொல்கிறாங்க. ஆக்க சக்தி வந்து பார்த்திங்கன்னா 4, அழிக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா 9ன்னு சொல்கிறதுனால
இந்த 9ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு போராட்டமான ஒரு போர்க்களமான ஒரு நம்பர்னு சொல்கிறோம். அதாவது இவங்களுக்கு எதிர்ப்பை மீறி தான் வளருவாங்க. இவங்களை எதிர்க்கலை அப்படின்னா இவங்க அமைதியாக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இவங்களை வந்து எதிர்க்கணும், எதிர்த்தா தான் அவங்க வாழ்க்கை. இப்போ என்னென்னா இவங்களுக்கு ஜோசியமே வராதுன்னு சொன்னால் அவங்க தான் ஜோதிடத்தில் டாப்பாக நிற்பாங்க. இவங்க நீ படிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா டாப்பில் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எதிர்ப்புலேயே வாழ்வாங்க. இவங்க நீங்கள் செய்யவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி இந்த ஆயுதம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆயுதத்தை கிழிச்சிடும் அப்படின்றதாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு டெரரான நம்பர்னு சொல்லலாம், ஒரு ஃபைட்டிங் மிகுந்த நம்பர்னு சொல்கிறான். ஸோ திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து அமைச்சிக்கணும். 2ஆம் தேதி பிறந்தவங்களை பெரும்பாலும் மணக்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான நம்பராக இருக்குது. பெரும்பாலும் இவங்களுக்கு 9க்கு வந்து 5 மீது ஒரு காதல் ஏற்படும் எப்போவுமே. 5 9 ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அதுக்கு அடுத்து 2வது காம்பினேஷன் 3 6. 3ஆம் தேதி பிறந்தீங்க, 6ஆம் தேதி பிறந்தீங்க, 5 இவங்க எல்லாமே இவங்களோட லிங்க் இருப்பாங்க. மற்ற 1க்கும் சூரியனுடைய ஆதிக்கத்துக்கும் 2ம் இவங்களை கொஞ்சம் பெருமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிக முக்கியமான தேதி இவங்களுக்கு தான் 3 6 9. இந்த தேதியில் நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கலாம், மற்ற தேதியில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நியூமராலஜி டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நியூமராலஜி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை உங்களை ஃப்யூச்சரில் கண்டிக்கணும். எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த அன்பு நண்பர் யோகநாத் குருஜி அவர்களுக்கும், நம்ம அனைவரும் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டவங்களுக்கும், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி தெரிவித்துவேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மிக அற்புதமான முறையில் எண் கணிதத்தை பற்றி சிறப்புரையாற்றிய மேட்டூர் செல்வமணி அவர்களுக்கு மனதார நன்றிகள். நம்பர் சொல்லிட்டீங்களா? என்னை தொடர்பு கொள்ள நினச்சிங்கன்னா 9944784545 அப்படின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.